வச்சுட்டு நீங்களே சிரிச்சிட்டு இருக்கீங்களே. என்ன லெட்டர்? உங்க அண்ணன் எழுதியிருக்கான். அண்ணனா? என்ன எழுதிருக்காரு? பொண்ணு பார்த்தாச்சா? பார்த்தா. பொண்ணு எப்படி இருக்காளா? அண்ணனுக்கு பிடிச்சு போச்சா? இரு பூரா படிச்சு பார்த்து சொல்றேன். கொஞ்சம் சத்தமா படிங்க, எனக்கு கேட்கிற மாதிரி. அப்ப முதல் வந்து படிக்கிறேன். வந்த மறுநாளே தாய் தந்தையர் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த பெண்ணை என்னை அழைத்துக் கொண்டு போய் காட்டினார்கள். படிங்க. பெண்ணின் குடும்பம் பெரும் பணக்கார குடும்பம். ஆனால் அவர்களுக்கு பணத்தின் மீது இருக்கும் பற்றுதலை விட பண்பின் மீது அதிக பற்றுதல் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. சரி, ஒரு பொருளின் மீது எனக்கு ஏற்படும் பற்றுதலை விட உன் மீது நான் வைத்திருக்கும் பற்றுதல் அதிகம் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் என்ற நம்பிக்கையோடு படிக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு உன்னிடம் நேரில் சொல்லி வந்தபடி பெண்ணின் புகைப்படத்தை இத்துடன் அனுப்பி இருக்கிறேன். ஏன் இப்படி திடீர்னு ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, மயக்க மாதிரி. இப்ப சரியா போச்சு. சரியா போச்சு. எங்க இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, பச்சை பிள்ளையாட்ட இருக்குங்க. இந்த பொண்ணை கட்டிக்க சொல்லி அண்ணனுக்கு லெட்டர் போட்டுங்க. எங்க என்ன எழுதுறீங்களா? என்னங்க என்ன எழுத போறீங்க? என்னமோ எழுத போறதான். நீ போ. யார் நம்மளை பத்தி என்ன நினைப்பா? ஏண்டா ஏய்யா, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு என்ன முடிவை சொல்றதுன்னு? அப்பா, முடிவு சொல்ல வேண்டிய பொறுப்பை என் நண்பன் ரவி கிட்ட விட்டுருக்கேன். போட்டோவை அனுப்பிச்சிருக்கேன். அவன் லெட்டர் வர்ற வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருடா. ஏண்டா, இந்த பொண்ணு வேண்டான்னு எழுதுறான்னு வச்சுக்கோ, நீ என்னடா பண்ணுவ? நீ அம்மா தானே? ஆமா. உன்னை விட என்னை பத்தி அவனுக்கு கொஞ்சம் அதிகமாவே தெரியும். என் மனசுக்கு விரோதமா அவன் எழுதவே மாட்டான். நான் தான் அவன். சொன்னேன்ல, அவன் தான் எழுதியிருக்கான். போய் பாருடா. அம்மா, அவன் தான் எழுதியிருக்கான். என் ஆவியில் கலந்துவிட்ட அன்பு ரகு. அன்பு ரகு, உன் கடிதத்தையும் அத்துடன் அனுப்பியிருந்த பெண்ணின் புகைப்படத்தையும் கண்ணுட்டேன். மகிழ்ச்சி. எப்படிமா? ஊருக்கு சென்று 4-5 பெண்களை பார்த்து அவர்களின் புகைப்படங்களை அனுப்புவதாகவும் அதில் நீ எந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாயோ அவளையே நான் மணந்து கொள்கிறேன் என்றும் என்னிடம் சொல்லிவிட்டு சென்றாய். இப்போது ஒரே ஒரு பெண்ணின் படத்தை மட்டும் அனுப்பி இருக்கிறாய். அதிலிருந்து இந்த பெண்ணையே நீ விரும்புகிறாய் என்று நான் நினைக்கிறேன். நான் 1000 மைலுக்கு அப்பால இருக்கட்டும், என்னுடைய அந்தரங்க ஆசை என்னன்னு என்னுடைய நண்பர் ரவிக்கு தான் புரியும். ரகு, வாழ்க்கை என்பது கல்யாணத்தோடு முடிந்து விடுவதல்ல.
கல்யாணத்திலிருந்துதான் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அனுபவபூர்வமான அந்த பொன்மொழி, உன் எதிர்கால வாழ்க்கை, நீ அனுப்பியிருக்கும் புகைப்படத்தில் உள்ள பெண்ணின் முகத்தோட்டம், இம்மூன்றை வைத்து நான் 2 நாட்களாக தீவிரமாக சிந்தித்தேன். அந்த சிந்தனையின் விளைவாக எனக்கு கிடைத்த முடிவு இதுதான். இந்த பெண் உன் வாழ்க்கைக்கு ஏற்றவள் அல்ல. என்னடா இப்படி எழுதுட்டா? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே. எங்க அப்பா என்ன பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. ஏங்க நீங்களே சொல்லுங்க, இப்ப நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் இல்ல, நான் ஏதாவது தவறா நடந்துக்கிற பொண்ணு மாதிரி தோணுதுங்களா? அட நீங்களா? அது சரி, நேற்றுக்கு உங்க நண்பரை சந்திச்சிட்டீங்களா? அப்புறம் எப்படி போய் சேர்ந்தீங்க? இந்த பெண் உன் வாழ்க்கைக்கு ஏற்றவள் அல்ல. அவங்களுக்கு என்னடா பதில் சொல்றது? வரதுக்கு 2 நாள் ஆகும் நினைச்சேன். போன வேலை முடிஞ்சு போச்சு, வந்துட்டேன். வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் சமைக்க மாட்டாங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீ அனுப்பிச்சிருந்திய ஒரு போட்டோ, அந்த பெண்ணு எனக்கு அவ்வளவு திருப்திகரமா இல்லையா? அதனால என்ன, இப்போ உனக்கு திருப்தி இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணுதான் இல்லையே இப்போ. ரவி, நாம முதல்ல சந்திச்சப்போ என் பிரேதத்தை கூட என் சொந்தக்காரர்கள் பார்க்க கூடாதுங்கிறதுனாலதான் நான் இந்த ஊர்ல வந்து தற்கொலை பண்ணிக்க போறதா சொன்னியே. என்னப்பா சொல்லு. இல்ல பழைய விஷயத்தெல்லாம் போட்டு ஏன் இப்ப கேட்டுட்டது? தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்ல. வந்து ஒரு குடும்பம் இருந்தா அண்ட சச்சரவு இருக்கும், மனத்தாங்கல் இருக்கும், அதெல்லாம் சர்வசாதாரணம், எனக்கு தெரியும். ஆனா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அங்க என்ன தயவுசெய்து இந்த கேள்விக்கு பதில் நான் சொல்றேன். அவனுக்கு போட்டோ அனுப்பிச்சேன்ல, அந்த பொண்ணை நீ காதலிச்சிருக்க, அவளை கெடுக்க நினைச்சிருக்க. ஊர்ல உள்ள எல்லாரும் கண்டபடி பேசணும், நீங்க ஓடி வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன். நான் இப்படி சொல்லலைன்னா நீ எங்க உண்மையை சொல்ல போறேன். படி அன்புமிக்க அண்ணா அவர்களுக்கு உன் தங்கை சகுந்தலா எழுதி கொண்டோம். சின்ன தங்கச்சி இல்ல. உன் நண்பர் ரகுவுக்கு நீ எழுதிய கடிதத்தை பார்த்து அதிலிருந்து நீ உயிரோடு இருக்கிறாய் என்பதை அறிந்து புத்துயிர் பெற்று, அதே கடிதத்தில் நீ கடைசியாக எழுதி இருக்கிறாயே, இந்த பெண் உன் வாழ்க்கைக்கு ஏற்றவள் அல்ல என்று. அந்த ஒரு வார்த்தை எனக்கு பேரிடியாக வந்துவிட்டது. சத்தியமாக சொல்லுகிறேன், உன் தங்கை கோகிலா மாற்றறியாத பசும்பொன். எவனோ ஒருவன் அவள் தவறிவிட்டாள் என்று கதை கட்டி விட்டான். ஊரார் சந்தேகித்தனர். உடன் பிறந்த சகோதரனாகி நீ ஊரை விட்டு ஓடி ஒரே காரணத்தினால் தான் ஊரார் சந்தேகம் ஊர்ஜிதமாயிற்று. படித்து வந்த மகளுக்கு மனமுடிக்க தந்தை படாத பாடுபட்டான். வந்தவர்களெல்லாம் வசை மாறி பொழிந்து சென்று விட்டார். அந்த ஏக்கத்தினால் அப்பா அணுவணுவாக செத்துக் கொண்டிருக்கும் கடைசி நேரத்தில் கை கொடுத்த தெய்வம் போல உன் நண்பர் ரகு வந்து என் நண்பனின் சம்மதத்தை பெற்று நான் மணந்து கொள்கிறேன் என்று சொல்லி சென்றேன். மணந்து கொள்கிறேன் என்று சொல்லி சென்றான். நீ மறுத்து விட்டாய். ஒரு பெண்ணின் திருமணம் ஊரார் முயற்சியால் நின்று விடுவதுண்டு. ஒரு தங்கையின் திருமணம் உடன் பிறந்த தமையனால் நிறுத்தப்பட்டது என்ற மாபெரும் புகழ் உன்னை தவிர வேறு யாருக்கு கிடைக்கும்? உன்னை தவிர வேறு யாருக்கு கிடைக்கும்? உன் தங்கை சகுந்தலா. எங்கடா போறேன்? ஏண்டா அழுகுது? நீ படிச்சவனா? பண்புள்ளவனா?
2 தங்கைகளோட பிறந்தவனா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ மனுஷனா? என்னடா ரகு, ஏன்டா ஊரை விட்டு ஓடி வந்த? நடத்த கட்டவன்னு ஊர்ல எல்லாரும் பேசினாங்க. ஒருத்தர் பாக்கி இல்லாம பேசினாங்க. மனைவி என்னை பத்தி இந்த ஊர்ல ஒருத்தர் பாக்கி இல்லாம பேசுறான்டா. அதை நீ நம்புனியா? எதுக்கு எதை என வச்சு பேசுறேன்? இது வேற, அது எதுடா வேற? தங்கையை பத்தியே நம்புற நீ தாழ்த்த பத்தியே நம்பிதான் இருக்கணும். இல்ல புத்தியா ஊரா பேச கேட்கிற புத்தியா இருக்கலாம். எவன ஊர்ல உள்ளவன் பேசினானா அதை கேட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வேண்டாம். அந்த நிலைமையில அதை தவிர என்ன செய்ய சொல்றேன்? விசாரிச்சுக்கணும்டா, விசாரிச்சிருக்கணும். நல்லா விசாரிச்சு உன் தங்கை செய்தது தவறா இருந்தா அந்த இடத்துல அவனை 2 சூடா விட்டு போலி போட்டுக்கணும். இல்ல அனாவசியமா உன் தங்க மேல பழி சுமத்துறவன குடும்பத்தோட க்ளோஸ் பண்ணிட்டு நீ தூக்கு மேலைக்கு போயிருக்கணும்டா. அதை விட்டு ஊரை விட்டு ஓடி வந்து போட கோழ பயல உன்னை என் நண்பன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. என்ன வேணுமானாலும் சொல்லு, கோழைன்னு சொல்லு, முட்டாள்னு சொல்லு, பீடின்னு கூட சொல்லு. ஆனா தாய், தந்தை, தங்கை எல்லாத்தையும் விட உங்ககிட்ட ஒரு பாசம் வச்சிருக்கேன் பாரு, நட்பு. அந்த நட்புல மட்டும் குறை கண்டுபிடிக்காத. நட்பு நல்ல கட்டி. நட்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சத்தியமாவே நீ என்ன நண்பன் நம்பி இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? உண்மையிலேயே உன் தங்கை கெட்டு போனவளா இருந்திருந்தாலும் நேரா அவளை என்கிட்ட கூட்டிட்டு வந்து ரகு, என் தங்கச்சி கெட்டு போனவள், அவளை கல்யாணம் செய்துக்கிட்டு அவளுக்கு வாழ்வு கொடுன்னு கேட்டுக்கொண்டா. அதுதான் உண்மையான நட்பு. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டியே, கடைசியில மறுத்துட்டியே. மறுத்தேன். ஏன் மறுத்தேன் தெரியுமா ரகு? இந்த இடத்துலதான் என்ன பத்தி நீ கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். கெட்டு போயிட்டதாக நான் சந்தேகப்படுற என்னுடைய தந்தையை உனக்கு கல்யாணம் செய்து கொடுத்தா உன்னுடைய வருங்கால வாழ்க்கை நரகமாயிடுமேங்கிற பயத்துலதான் மறுத்தேன். என் கையில இருக்கிறது அமிர்தமா விஷமான்னு எனக்கே தெரியல. அது அமிர்தமாவே இருக்கட்டும், நான் சந்தேகிக்கிற நிலைமையில் அந்த அமிர்தத்தையே உனக்கு கொடுக்க நான் தயாரா இல்லை ரகு. என் நண்பனுக்காக, என் நண்பனின் எதிர்கால நல்வாழ்க்கைக்காக பல குறைகளை சிரித்து தூக்கு நிறைய நான் தயாரா இருக்கேன். நான் சந்தேகிக்கிற என்னுடைய தங்கையை உனக்கு மனைவியாக்க தயாரா இல்லை. போ. நட்புக்கு இலக்கணமா என் ரவியை தவிர வேற யார் இருக்க முடியும்? நீ உன் நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை பரிபூரணமா செய்துட்டு நான் செய்ய வேண்டிய கடமை தான் பாக்கி இருக்கு.